வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கு இனி 2 தோசையோ இட்லியோ சேர்த்து சாப்பிடணும் போல் தோணும். அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், பெருசாக இருந்ததுன்னா 2 போதும். 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை பிச்சு போட்டுக்கலாம். அளவான தீயில ஒரு 30-40 செகண்ட் வறுத்துக்கலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். தக்காளியோட அளவு 200 கிராம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 2 கப் அளவுக்கு புதினா இலை. புதினா இலையை கப்பில் நான் கொஞ்சம் அழுத்தின மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 நிமிஷம் இதை வதக்கிடலாம். இந்த சட்னி சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு செய்கிறதா இருந்ததுன்னா உப்பையும் புளியையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வரமிளகாயை சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு சட்னியில் ஊற்றிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த புதினா சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.